கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு படகையும் 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் தற்போது சிறைப்பிடித்துள்ளனர். படகுகளுடன் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நெடுந்தீவு கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அவ்வப்போது கைது செய்து வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தற்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பா ஜனனி, கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்து அவர்களுடைய படகையும் பறிமுதல் செய்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதில் சென்ற 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறைப்பிடித்து இலங்கைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த ஒரு வார காலமாக புயல் மழை காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்றுதான் ஒரு வார காலத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் அந்த மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையின் ரோந்து படகு அந்த வழியே வந்தபோது தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகையும் அந்த படகில் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 மீனவர்களையும் எல்லை தாண்டியதாக கூறி 10 மீனவர்களை சிறைப்பிடித்து படகையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவர்களை காரை நகர் முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலுக்கு வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி அவ்வப்போது இலங்கை கடற்படையினர் இதுபோல அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதால் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 10 மீனவர்களையும் விசைப்படகையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள், ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களும் பொதுமக்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜனனி, ரகு, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.